உப்பை கொட்டுகிறீர்கள், வெடி உப்பை. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் என்பது போல, நாக்கு வறண்டுவது போல உப்பை கொட்டினவன் நிலம் வறண்டு போகிறது. உடனே அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது. உரம் என்கிற பெயரிலே நச்சை நீங்கள் வேறிலே கொட்டுகிறீர்கள். அந்த நச்சை கொட்டுவதால் என்ன? எங்களுடைய சாணமும் ஆட்டு புழுக்கையும் இருக்கும் போது பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்கள் அங்கே உருவாகிறது. அவை அந்த நீரை தங்களின் உணவு தேவைக்கு எடுத்து அதை பயிருக்கு உணவாக, செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் ரசாயன வெடியை உப்பை கொட்டும் போது, இந்த வேதி உப்பை கொட்டுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது. அதனால் நிலத்தின் வளம் கெட்டு போகிறது. உங்க மண் மலடாகி போகிறது. இதையெல்லாம் காலங்காலமாக உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் கத்தி கத்தி செத்தானே, காதிலே விழவில்லையா? விழவில்லையா? நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்றான். மலை காடுகளுக்குள் எங்களை மேய்க்க விடவில்லை, சமநிலத்திலே எங்களை மேய்க்க விடுகிறீர்களா? சிப்பாடு தொழிற்சாலை, விமான நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், எல்லாவற்றையும் பறித்து ஒரு விழுக்காடு தான் மேச்சலம் இருக்கிறது என்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளன் எல்லாருமே அந்த ஒரு விழுக்காட்டை தான் குறிவைத்து ஆக்கிரமிக்கிறார்.